ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க. அதுல நம்பர் 1 இடத்துல திரைக்கதை அமைப்புல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள். கார்த்தியை வந்து நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்னு தெரியல. ஒரு சாயல்ல வந்து சிம்பு மாதிரியா இருக்காரு, தெரியுதா? செப்பலம் போடும்போது அப்படி அப்படி பார்க்கும் போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்ல. அப்படி இப்போ தான் ஆதரவு யோசிக்கிறேன். இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வேற சிம்புன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகம் பொறுப்புள்ள டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமர்வோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும், அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு 2 பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு 2 வேண்டுகோள் இருக்குது. அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன். முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார், இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்கள். அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஆமாம், அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் ரெண்டாக சொல்லுவார், அப்போது அறிவு இருக்கிறவங்கலாம் எங்கே போவாங்க, டு தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார். அதை கவனிச்சிங்கன்னா எல்லோரும். ஆமாம், நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம். ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறார். ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல. நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார்த்திகை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார், தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்ல. இருக்கா இல்லையா? அப்படி இப்போ தான் ஆதரவு யோசிக்கிறேன். இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வேற சிம்புன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மாதிரி உண்மையில ரொம்ப நல்ல டான்ஸு. தம்பி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமாம், நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்கே மொட்டை போட்டீங்களா? ஆமாம், திருப்பதி நான் படம் முடிச்சுக்கையோட திருப்பங்கள் வருது எப்போ? சரி, ஓகே. ஆமாம், முட்டை போட்டதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை என்ன. அதனால் ரொம்ப அருமையாக ஆடியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. உண்மையிலே அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்திகை அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் ஆமாம் எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் 320 அடி தாவி இருக்கீங்க. ஆமாம், அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அப்புறம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பாக நன்றி. தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போ இறந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்போவது யாருலேருந்தே எனக்கு பழக்கம். இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் டேரக்டரு. நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்துக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களுக்கு நடிக்கிறோம். நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருக்கிப்பான்னு கேட்டேன். ஆனால் ஃப்ரேமில் பார்த்தப்பறம் தெரியுது நீ மட்டும் தனியாக தெரியுறதில்ல. அதனால் இதை மட்டும் உடம்பை குறைச்சி விடாது. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு ஏதாவது சாப்பிட்டு விட்டு உடம்பை குறைச்சிடாது. ஆமாம், அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து மஞ்சு, அப்புறம் அவங்க பேர் மேடம். வணக்கம் மேடம், கோப்புள்ளி சார். பேசவே தெரியாதுன்னா பயங்கரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு. ஆங்கிலத்தில் அடித்து பட்டையை கிளப்புறீங்களே, நிறைய படிச்சிருக்கீங்களே. சரி, இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் நம்ம
நியூஸ் வாசிப்பாளரை நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு, நான்லாம் மிரண்டு ஓடிட்டேன். அவர் ஆதவன் பக்கத்துலேருந்து சொன்னார், அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்புல, இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னாங்க. அந்த அடுக்குமொழிகள்லாம் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி. ஆமாம், இன்றையிலேருந்து உங்கள் பேர் என்ன? சௌடாம்பிகாவா? சௌதாமணி. ஆமாம், புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் என்பதால். ஆமாம், அதே போல் இயக்குனர் கௌரவ அவர்களுக்கும் அடுத்தாப்புல முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன், இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க, அதில் நம்பர் 1 இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம். அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோளுக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியெல்லாம் விட்டுருங்க. என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு விட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இங்கே இல்லை, ஏன்னா அது மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே, இந்த சால்வையை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது? ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. நான் வீட்டில் ஒரு 1700 சாலுக்கு மேலே இருக்குது, இதை என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு நாள் இந்த டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன், தம்பிங்க வாங்க இந்த சாலை போகிற வண்டியில் ஏற்றுங்க, இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கவங்ககிட்ட பூரா ஆளுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்ட்டு நான் நின்ன உடனே ஏன்னா நான் இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோன்னே சோறு வருது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திரிச்சாங்க. அப்போ நான் சோறுலாம் கிடையாது, கொஞ்சம் இருங்க, அவன் என் சால்வை நிறையா இருக்குது, இந்த குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா, கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சிட்டு ஒருத்தர் அப்படி பார்க்க இதை வச்சிங்க அப்படி. அப்போ நான் யோசித்தேன், ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போச்சுன்னா ஒரு மாதிரி சிக்குன்னு குத்துதான் உடம்பு போகிறோம், பாவம் அவன் ட்ரெஸ்லாம் வேறு இருக்கா பார்த்தீங்களா. அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல, நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல, ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இது அடுத்த படத்திலிருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க. ஆமாம், எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில், அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். ஆமாம், இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்குது. இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில, ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம், நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம், எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கிடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்து துண்டையாவது போட்டு ஆமாம் அடுத்த மேடைகளிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பித்து வைங்க அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பல்ல, மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். தொண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். Thank you press and media for coming and supporting us. Special thanks to Bhagyaraj sir for coming all the way and blessing us. Nirvagam Porupalla is a very entertaining film with a strong and powerful message. So எல்லாருமே கண்டிப்பா வாங்க வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. Thanks to my director sir Kathishwaran for giving this opportunity, and thanks to my producers, all the cast and crew. உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை, press and media. Thank you so much.